வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நாளைக்கு ஆகஸ்ட் 20 சென்னையில் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்குது. அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொள்வது, இது தொடர்பான விஷயங்கள் பற்றியும், இன்னைக்கு சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகன வசதி வழங்கப்படும் என்றும், அதுக்கு தனியாக பராமரிப்பு செலவு, உதவியாளர்களுக்கான செலவு, அதற்கான படிகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் 110 விதியில் அறிவிச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் பற்றி இன்றைக்கு வீடியோவில் பார்ப்போம். முதல்ல, நாளை ஆகஸ்ட் 20 சதர்ன் ஜோனல் கவுன்சில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவின் தென் மண்டல கவுன்சில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதாவது ஒரு அரசியல் பாஷையில் இதை சொல்ல வேண்டும் என்றால் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாநாடு சென்னையை அடுத்துள்ள கோவளத்திலே நடைபெற இருக்கிறது. இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னைக்கு ஆகஸ்ட் 19 இரவு சென்னை வர்றாரு. நாளை அவர் தலைமையிலே நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதலமைச்சர் சதீசன் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள், தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கூட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே இங்கே மத்திய பாஜக அரசுக்கு ஒரு ஒத்துழைப்பு நல்கும் விதமாக மத்திய அரசோடு நிர்வாக ரீதியிலே இணக்கமாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என முதலமைச்சர் விஜய் சுதந்திர தின விழாவிலேயே தெரிவித்திருந்தார். இதை வைத்துக்கொண்டு அரசியல் ரீதியாகவும் பிஜேபியோடு டிவிகே சற்று இணக்கமாகத்தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு தியரி, ஒரு விவாதம் இங்கே தொடர்ந்து இருக்கு. இந்த நிலையில அமித்ஷா இந்த மாநாட்டுக்கு வருகிற இந்த நிலையில் முதலமைச்சர் விஜயும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இது குறித்து, அதாவது மாநில விவகாரங்கள், நமது தமிழ்நாட்டுக்கும் அண்டை மாநிலமான கர்நாடகா, அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட மாநிலங்களோடு நமக்கு இருக்கக்கூடிய நீராதார பிரச்சனைகள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அண்டை மாநிலமான கர்நாடகா மேகதாது அணையை கட்டுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அது சம்பந்தமான விவாதங்கள் கடந்த சில வாரங்களாக மேலும் சூடுபடுத்தியிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் எழுப்பப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல அமித்ஷாவும் விஜயும் இருவரும் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையிலே ஆலோசனை நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேச்சுகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அமித்ஷா இந்த அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நாம பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்களில் விசாரித்த போது இங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தமிழக வெற்றி கழக அரசு பாரதிய ஜனதா கட்சியோட பிடியில இருக்கு அப்படின்ட்டு திமுக தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பாஜக என்ற வார்த்தையையே முதலமைச்சர் விஜய் உச்சரிக்க மறுக்கிறார் என்று அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது. இப்ப கூட, அதாவது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இடதுசாரி கட்சிகள் நடத்தும் போராட்டங்களிலும், குறிப்பாக சிஜேபி போன்ற இப்போது வளர்ந்து வருகிற அந்த இயக்கத்தினர் நடக்கும் போராட்டங்களிலும் கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது என்று வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கை கூட இதற்கு சான்றாக இருக்கு அப்படின்ட்டு திராவிட முன்னேற்ற கழக வட்டாரத்தில் இந்த ஆட்சி விஜய் ஆட்சி பிஜேபியை அனுசரித்து தான் நடக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அதே நேரம் அமித்ஷா தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறார் என்று அவர்களிடம் விசாரித்த போது அமித்ஷா இதை இங்கே நடக்கிற டிவிகே அரசை அவர் தமிழக வெற்றி கழக அரசாக பார்க்கவில்லை, இதை ஒரு காங்கிரஸ் அரசாங்கமாகத்தான் அவர் பார்க்கிறார். இந்த அரசாங்கத்தை உருவாக்கியதே ராகுல் காந்தி தான் என்பதுதான் அமித்ஷாவுடைய ஒரு முக்கியமான அபிப்பிராயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆட்சிக்கு, அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு 108 இடங்களை பெற்று மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள் இல்லாமல் இருந்தபோது காங்கிரஸ் முதலில் சென்று ஆதரவு தெரிவித்தாலும் அடுத்தடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு அளிக்க வைத்தமைக்கு ராகுல் காந்தியோட பங்கு முக்கியமானது அப்படின்னு அமித்ஷா தனக்கு நெருக்கமான வட்டாரங்களில், குறிப்பாக தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளிடத்தில் பேசும்போது இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. சிபிஎம்மோட தேசிய செயலாளர் பேபி, சிபிஐயோட தேசிய செயலாளர் ராஜா உள்ளிட்டோரிடம் பேசி விஜய் அரசுக்கு ஆதரவளிக்க வைத்தது ராகுல் காந்தி தான். அதே போல முஸ்லீம் லீக் அண்டை மாநிலமான கேரளாவில் காங்கிரசுக்கு நீண்ட வருடங்களாக அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களையும் டிவிகே அரசுக்கு ஆதரவளிக்க வைத்ததில் காங்கிரசுக்கு, குறிப்பாக ராகுல் காந்திக்கு பங்கு இருக்கு. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர் ஒரு டைலாமோல இருந்தாரு. அப்போ
ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, விசிக தலைவர் திருமாவளவனை அவர்கிட்ட பேசி நீங்க விஜய் அரசை ஆதரிக்கணும், காங்கிரஸ் எடுத்த முன்னெடுப்புக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் என்று விஜய் அரசை இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரிக்க வைத்ததற்கு காங்கிரஸ், குறிப்பாக ராகுல் காந்தி ஒரு காரணமாக இருக்கிறார். அதனால இதை விஜய் அரசாக அமித்ஷா பார்க்கவில்லை, இதை காங்கிரஸ் அரசாகத்தான், குறிப்பாக ராகுல் காந்தி உருவாக்கிய அரசாகத்தான் அமித்ஷா பார்க்கிறாரு. அதனால இந்த அரசு மீது என்னென்ன சட்ட ரீதியான என்னென்ன ஊழலோ அல்லது மற்ற விஷயங்களோ எது இருந்தாலும் அவற்றை மிக பலமாக எழுப்பும்படி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகளுக்கு அமித்ஷா உத்தரவு போட்டிருக்கிறாரு. இன்னும் சில நாட்களுக்கு முன்பு, குறிப்பாக சுதந்திர தினத்துக்கு பிறகு இந்தியாவின் துணை குடியரசு தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை வந்தார். இங்கே திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் சாஸ்திரா பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றின் விழாக்களில் கலந்து கொள்வதற்கு அவர் வந்தார். அவரை முறையாக வரவேற்க கூட முதலமைச்சர் விஜய் அங்கு வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் ராஜ்மோகன் சென்னை விமான நிலையத்தில் வைஸ் பிரசிடென்ட் வரவேற்றாரு. அதே போல அன்று இரவு ஆளுநர் மாளிகையில் ஒரு விருந்துக்கு ஆளுநர் முதலமைச்சர் விஜயை அழைத்திருந்தார். அந்த விருந்துக்கு கூட சென்று வைஸ் பிரசிடென்ட் அவர்களை ஒரு கௌரவம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் நினைக்கவில்லை. அந்த விருந்துக்கு சபாநாயகர் அவர்களைத்தான் முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழல்ல இதை விஜய் அரசாங்கத்தை ராகுல் காந்தியின் எண்ணத்தில் உருவான, ராகுல் காந்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாகத்தான் அமித்ஷா பார்க்கிறாரு. அதனால விஜய் அரசாங்கத்தின் மீது என்னென்ன சட்ட ரீதியான புகார்களை எழுப்ப முடியுமோ எழுப்புங்கள் என்று பாஜக நிர்வாகிகளுக்கு அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில், அதாவது முதலமைச்சரின் அறையை மாற்றிய விஷயம் இப்போது வெடித்திருக்கிறது. நேற்று சட்டமன்றத்தில் கூட PWD மானிய கோரிக்கையிலே, பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையிலே முன்னாள் அமைச்சர் வேலு இது பற்றி கேள்வியை எழுப்பினார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் கூட இது பற்றி விவரமா வந்திருக்கு அப்படின்லாம் அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு அந்த துறையின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மறுப்பு வெளியிட்டார். அப்படி எந்த முறைகேடும் இல்லை என்று வெளியிட்டார். இதே நேரம் பாஜக நிர்வாகி வினோஜ், முன்னாள் மாநில செயலாளரான வினோஜ் இந்த விஷயம் பற்றி அவருடைய சமூக தளத்திலே சில நாட்களுக்கு முன்பு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தார். முதலமைச்சரின் அறையை மாற்றக்கூடிய இந்த விவகாரத்தில் ஒப்பந்த புள்ளிகள் விடப்பட்டதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்று வினோஜ் சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட இந்த பின்னணியில் இந்த விவகாரம் சம்பந்தமாக விரைவில் தமிழ்நாடு பாஜக சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப் போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை விஜய் அரசாங்கத்திடம்தான் இருக்கிறது. அதனால அவங்கள்ட்ட புகார் கொடுக்கிறது. இந்த புகாரின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இது குறித்து CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று பாஜக சார்பில் கோரிக்கை விடப்படும். அழுத்தம் திருத்தமாக இது சம்பந்தமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆக அமித்ஷா சென்னை வருகிறார். நாளைக்கு விஜயோடு தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஆனால் அமித்ஷா விஜய் அரசாங்கத்தை பற்றி வைத்திருக்கும் மதிப்பீடு இப்படித்தான் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்றைக்கு சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும். அந்த காருக்கு எரிபொருள் உள்ளிட்ட பராமரிப்பு விஷயங்களுக்காக மாதம் 75,000 ரூபாய் படி வழங்கப்படும். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் உதவியாளர் வைத்துக் கொள்வதற்கு மாதம் 25,000 ரூபாய் அவர்களுக்கு படி வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும், அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி இது சம்பந்தமாக சட்டப்பேரவையில் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதாவது எம்எல்ஏக்கள் கார் கூட இல்லாம இருக்காங்க, நீங்க லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இருந்தால்தானே அவர்கள் ஒழுங்காக நேர்மையாக இருப்பாங்க என்று ஜோதிமணி அவருடைய கோரிக்கையிலே முன்வைத்திருந்தார். அதாவது 40 கிலோமீட்டர் என்னுடைய சுற்றளவு. சுருக்கமா சொல்லுங்க. அதானா அதில் போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு
வசதி இல்லை. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலணி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க. இங்கே காலணி அணிய முடியாத அளவுக்கு வசதி வாய்ந்த எம்எல்ஏ இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக்கொள்ள வேண்டியது தங்களுடைய முன்னான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அடிப்படையில் இன்று 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் இது குறித்து அறிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட கோரிக்கையை வைத்த விசிக எம்எல்ஏ ஜோதிமணியோட சொத்து மதிப்பு என்ன என்பது பற்றி கூட சமூக தளங்களில் இன்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விஷயத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் முக்கிய நிர்வாகியும் காங்கிரஸ் சார்பாக சோசியல் மீடியாக்கள்ல ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவருமான திருச்சி ஜி.கே. முரளிதரன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் இந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் விஜயோட இந்த அறிவிப்பை அவர் எதிர்த்திருக்கிறார். காங்கிரஸ் தரப்பிலே என்ன சொல்றாங்கன்னா, ஜி.கே. முரளிதரன் அவரோட பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் முதல்வராக பதவியேற்றப்ப என்ன சொன்னீங்க? திமுக இந்த கஜானாவை வழித்து துடைத்து வைத்துவிட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னீங்க. இந்த நிலையில் எந்த திட்டத்துக்கும் ஒதுக்குவதற்கு பணம் இல்லாத ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசுடைய நிதி நிலைமை இருக்கும்போது அதுக்காக நீங்க வரி பெருக்க குழு ஒன்றை கூட போட்டீங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில் எம்எல்ஏக்களுக்கு காரும் கொடுத்து மாதம் 75,000 ரூபாய் பணமும் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறீர்களே, இது நியாயம்தானா? சட்டமன்றத்திலே இருக்கிறவர்களில் ஓரிரண்டு எம்எல்ஏக்களை தவிர மற்ற அனைவரும் கார் வைத்திருக்கிறார்கள் என்பது இயல்பாகவே அனைவருக்கும் தெரியும். ஒன்றும் வேண்டாம், அவங்களோட 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டப்ப வேட்பாளராக அவங்க தாக்கல் செய்த வேட்பு மனுவிலே இருக்கிற சொத்து விவரங்களை ஆராய்ந்து பார்த்தாலே இது தெரிய வரும். அதனால இந்த அறிவிப்பு அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் என்ற இந்த அறிவிப்பு ஒரு பொருந்தாதது என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜி.கே. முரளிதரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுல இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இந்த முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டவுடன் இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப நியாயமாக பேசினாங்க. இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதை ஏற்பதா இல்லையா என்பதை எங்கள் கட்சியை கேட்டுவிட்டு தான் சொல்கிறோம் என்று அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஏற்கனவே அனைத்து எம்எல்ஏக்களும் கார் வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போது இன்றைய சட்டமன்றத்திலே பேசிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று விட்ட காமராஜ் இப்போது விஜய் அரசாங்கத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இதை வரவேற்று பேசும்போது எங்கிட்டயே 4-5 கார் இருக்கு, இருந்தாலும் முதலமைச்சர் கொடுத்த கார்ல போற கெத்து வருமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்னகிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார் முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். இதுதான் கிட்டத்தட்ட பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களின் நிலைமை. ஒவ்வொரு எம்எல்ஏவும் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கார்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இப்போதைய ஆளுங்கட்சியான டிவிகேவில் வெற்றி பெற்றவர்கள் கூட பலர் கார் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நேரத்தில் வேறு கட்சிகளில் வாய்ப்பு கிடைக்காமல் சில கட்சிகளில் சீட்டுக்கு பேரம் நடத்தி அங்கே எதுவும் நடக்காத நிலையில் கடைசி நேரத்தில் இங்கே எம்எல்ஏக்களான கோடீஸ்வரர்கள் எல்லாம் இப்போது உண்டு. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் என்ற இந்த அறிவிப்பு நியாயம்தானா என்பது அரசியல் கட்சியினர் மட்டுமல்ல மக்களிடையும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முழுசாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், பல்வேறு சட்டமன்ற கட்சிகளின் தலைவர்கள், விவசாய சங்கங்கள் இவர்களெல்லாம் கேட்டு போராட்டம் நடத்தி அதற்கு பிறகுதான் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சில நாட்களுக்கு முன்பு பேசியதும் அடுத்த சில நாட்களிலேயே இதை அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்திருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்களோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.